ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்க்க போற இந்த ஒரு அப்ளிகேஷன்ல நிறைய விதமான லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமா பர்சனல் லோன், பிசினஸ் லோன், யூபிஐ கிரெடிட் லைன் ஆப்ஷன்ல அப் டு 60,000 வரைக்கும் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து பிசினஸ் ஓனர்ஸ்க்காக இப்போ புதுசா ஒரு 30 டேஸ் லோன் அப்படிங்கறத இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ இன்னைக்கான வீடியோல நாம இதுல கிடைச்ச அண்ட் இதுல கொடுத்துட்டு இருக்கக்கூடிய லோன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதே சமயத்துல இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க இன்ஸ்டன்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே லிங்க்ல இந்த லோன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்கேன். சோ தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். சேம் டைம் இதை தவிர்த்து நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம பினான்சியல் அட்வைசர் கிடையாது. சோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த அப்ளிகேஷன்ல இப்போ ரீசெண்டா கிடைச்ச ஒரு லோன் பத்தின எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கறத பார்த்துடலாம். இந்த லோனை பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் ஒரு 9 டேஸ்க்கு முன்னாடி தான் வித்ட்ரா பண்ணி எடுத்திருந்தோம். அந்த டீடைல்ஸ் அப்படிங்கறத இப்போ பார்க்க போறோம். இப்போ இந்த லோனை பொறுத்தவரைக்கும் முத்தூட் ஃபின்கார்ப் சைடு இருந்து 15,000 அப்படிங்கிறது அப்ரூவல் கிடைச்சிருக்கு. பட் அப்ளிகேஷன் வேற, கிடைச்சது மட்டும் தான் முத்தூட் ஃபின்கார்ப் கிட்ட இருந்து. இந்த லோனை நம்ம எப்படி ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா டெய்லியும் 63 ரூபாய் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்ணணும். இப்போ நம்ம கிட்டத்தட்ட எடுத்த லோன்ல 9 டேஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். டோட்டலா நம்ம எவ்வளவு நாள் இந்த மாதிரி 63 ரூபாய் கட்டணும்னு பாத்தீங்கன்னா 268 நாளைக்கு 63 ரூபாய் அப்படிங்கிறது கட்டணும். அந்த விதத்துல நமக்கு கிடைச்ச இந்த 15,000 ரூபாய் லோனுக்கு நம்ம திருப்பி கட்டும் பொழுது 16,884 ரூபாய் அப்படிங்கிறது டோட்டலா ரீபேமெண்ட்டும் பண்ணிருப்போம். இப்போ அப்ரூவல் கிடைச்ச 15,000 லோன் அமௌண்ட்டையும் பேங்க்ல கிரெடிட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. அதுல ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ், ப்ராசஸிங் ஃபீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு 885 ரூபாய் போக 14,115 ரூபாயை பேங்க் அக்கௌண்ட்லயும் கிரெடிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 15,000 ரூபாய் லோன் அப்படிங்கிறது நம்ம டெய்லி இஎம்ஐயா பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் இதுவே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் ஒரு 15,000 அப்படிங்கிறது 2 லெண்டர்ஸ் கிட்ட இருந்து அப்ரூவல் கிடைச்சிருந்தது. அதாவது எஸ்எம்எஃப்ஜி இந்தியா சைடு இருந்தோம், அப்புறம் ஹீரோ ஃபின்கார்ப் கிட்ட இருந்தோம் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருந்தது. பட் இந்த 50,000 லோன் அமௌண்ட்டை மந்த்லி இஎம்ஐயா தான் ரீபேமெண்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அதை பற்றின கம்ப்ளீட்டான வீடியோ அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுடைய சேனல்லையே அந்த வீடியோ அப்படிங்கிறது இருக்குது. நான் லிங்க் வேணும்னா கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் நார்மலான பேடிஎம் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்லை பேடிஎம் பிஸ்னஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி 2 பேருக்குமே இவங்க அந்த கியூஆர் கோட் யூஸ் பண்ணுற நபர்களுக்கு பிஸ்னஸ் லோன் அப்படிங்கிறது ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபராகவே கொடுப்பாங்க. இதுவே நீங்கள் பர்சனலாக யூபிஐ பேமெண்ட்ஸ்க்காக பேடிஎம் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எலிஜிபிள் இருக்கும் பட்சத்தில், நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபராகவே இந்த 2 அப்ளிகேஷன்லையுமே லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் இவங்க பேடிஎம் பிஸ்னஸ் ஆப்ஷனில் அதிகபட்சமாக 10 lakh வரையிலான லோன் அமௌண்ட்டை 3 to 36 month ரீபேமெண்ட் டென்யூரில் லோன் அப்படிங்கிறது கொடுக்கறதா போட்டிருக்காங்க. ஓவராலாக ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க இந்த லோனுக்கு 15% இருந்து அதிகபட்சமாகவே 46% வரையிலும் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இந்த பிசினஸ் லோனை பொறுத்தவரைக்கும் இவங்க கிளிக்ஸ் கேபிட்டல், எஸ்எம்எஃப்ஜி இந்தியா கிரெடிட் லிமிடெட், பிரமால் கேபிட்டல், ஆதித்யா பிர்லா ஃபினான்ஸ் இவங்க கிட்ட இருந்து தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்கறதா போட்டிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஆதித்யா பிர்லா கேபிட்டல் சைடு இருந்து அப்ரூவல் கிடைச்சது அப்படின்னா அதிகப்படியான லோன் அமௌண்ட் கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ பார்த்தது வந்து பிசினஸ் லோன் தான். இதுவே பர்சனல் லோன் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் 10,000 இருந்து அதிகபட்சமா 2.5 lakh வரைக்கும் அப்ரூவல் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. இந்த லோன் அமௌண்ட் ரீபேமெண்ட் பண்றதுக்கும் 3 to 60 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூர் கொடுக்கறதாவும் போட்டிருக்காங்க. ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 10.5 இருந்து அதிகபட்சமா 48% இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுவே பிசினஸ் லோனுக்கு அதிகபட்சமாவே 46% தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே கேஸ், இப்போ இதை தவிர்த்து இதுல ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 0 to 6% இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்குள்ளேயே இன்க்ளூட் ஆகிரும். இப்போ இந்த லோனை பர்சனல் லோனை யார்கிட்ட இருந்து வாங்கி தராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதித்யா பிர்லா ஃபினான்ஸ் கிட்ட இருந்தும், கிளிக்ஸ் கேபிட்டல் கிட்ட இருந்தும், ஹீரோ ஃபின்கார்ப் கிட்ட இருந்தும் வாங்கி தராங்க. பட் இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில லெண்டர்ஸும் பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க, அதெல்லாம் இங்க போடல. இப்போ பிசினஸ் ஓனர்ஸை தவிர்த்து ஜென்ரலா எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய பர்சனல் லோன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் 50,000 இருந்து அதிகபட்சமா 25,000 வரைக்கும் 6 to 60 months ரீபேமெண்ட் டென்யூர்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நியர்லி 11% இருந்து அதிகபட்சமா 35% பர் ஆனிம் இருக்கக்கூடிய ஒரு லோன் அப்படிங்கிறது தரதா போட்டிருக்காங்க. இந்த லோனுக்கும் ப்ராசஸிங் ஃபீஸ் 0 to 6% இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் லெண்டிங் பார்ட்னர்ஸ் அப்படின்னு போட்டு ஹீரோ ஃபின்கார்ப் இருக்காங்க, இன்கிரெடிட் இருக்காங்க, ஏர்லி செலரி 5 அப்ளிகேஷன் இருக்காங்க, போனவாலா ஃபின்கார்ப் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு லெண்டர்ஸ் பேரை மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கு எல்லா லெண்டர்ஸையும் சேர்த்து ஒரு இடத்துல கூட மென்ஷன் பண்ணிருக்கலாம். இதை தவிர்த்து இவங்க எந்த ஒரு இடத்துலையுமே இவங்க கொடுக்கக்கூடிய பேடிஎம் போஸ்ட்பெய்ட் யூபிஐ கிரெடிட் லைன் அந்த ஆப்ஷன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் இவங்க வந்து அந்த மாதிரி நீங்க வந்து பேடிஎம் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா சர்ச் பாக்ஸ்ல போயிட்டு பேடிஎம் போஸ்ட்பெய்ட் அப்படின்னு போடுங்க. ஜஸ்ட் உங்களுடைய பேசிக்கான
தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்களே ஷோ பண்ணுவாங்க. அதில் ஏதாவது ஒரு டீடைல்ஸ் விடுபட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த டீடைல்ஸ் ஃபில் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த ஆஃபர் பட்டன் மாதிரி செக் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா பேடிஎம் போஸ்ட் பெய்டில் அப் டு 60,000 வரைக்கும் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை எலிஜிபிளாக கொடுப்பாங்க. அந்த லிமிட்டை நீங்கள் கடைகளில் எங்கே போனாலும் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். மந்த் எண்டில் அந்த பில்லை நீங்கள் ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு ரீசனபிளாக கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொருத்தருடைய கிரெடிட் ப்ரொஃபைலை பொறுத்து ஒரு சின்ன அமௌண்ட் கூட அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மினிமம் ஒரு 2,000 இருந்தே அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அதிகப்படியாக பர்ஃபெக்டான ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னா 60,000 வரைக்கும் கூட இந்த பேடிஎம் போஸ்ட்பெய்ட் யூபிஐ கிரெடிட் லைன் ஆப்ஷனில் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த லோன் டீடைல்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே ஓகே. இதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கியூஆர் கோட் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த எலிஜிபிலிட்டியே போதுமானது. இன்கேஸ் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பர்சனலாக யூபிஐ பேமெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபராகவே இருக்கும். பட் இருந்தாலும் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க 23 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கு பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு அப்படிங்கிறது நெசசரி. ஸோ அதில் இருக்கக்கூடிய டீடைல்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிபில் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் 700க்கும் மேலே இருந்தது அப்படின்னா எந்த ஒரு லோனாக இருந்தாலுமே அப்ரூவல் கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். பட் கேரண்டி கிடையாது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதில் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ரெகுலரான யூஸராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மேலே ட்ரஸ்ட் வச்சு அவங்க லோன் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது ரொம்ப முக்கியமான எலிஜிபிலிட்டியாக இந்த பேடிஎம் அப்ளிகேஷனில் இருக்குது. இதை தவிர்த்து பேடிஎம் அப்ளிகேஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதில் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க கண்டிப்பாக கேஷ்பேக் அப்படிங்கிறதுமே ஒவ்வொரு மந்த்தும் ஸ்பெஷல் ஆஃபராக கொடுத்துட்ருப்பாங்க. ஓகே கேஸ், ஓவராலாக இன்றைக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஜஸ்ட் வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.